என்எம்எம்எஸ் வினாத்தாள் ஆண்டு 2017. இன்னைக்கு நம்ம சாட் பகுதியில் இருக்கக்கூடிய வினா எண் 91 இருந்து 120 வரையிலான விளக்கங்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வினா எண் 91. a^11 divided by a^13 the whole power 1/143 into a^13 divided by a^7 the whole power 1/91 into a^7 divided by a^11 the whole power 1/77 இன் மதிப்பு டேஷ். இங்க அடுக்கு விதிகளும் வாய்ப்பாடுகளும் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே ஈஸியா இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இங்க நம்ம முதல்ல பயன்படுத்த வேண்டிய அடுக்கு விதி a/b the whole power m ன்னு கொடுத்திருந்தா நம்ம a^m divided by b^m அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரியே ஹோல் பவர்ல இருக்கக்கூடிய அடுக்க நம்ம உள்ள எடுத்து எழுதுறோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? a^11 divided by 143 divided by a^13 divided by 143. இப்போ அடுக்குகள்ல இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய எண்களா இருக்கனால இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சுருக்கிக்கலாம். இப்ப 11/143 11வது வாய்ப்பாட்டுல அடிச்சு கொடுத்தா 1/13 கிடைக்கும். 13/143 13வது வாய்ப்பாட்டுல அடிச்சு கொடுத்தா 1/11 கிடைக்கும். 13/91 13வது வாய்ப்பாட்டுல அடிச்சு கொடுத்தா 1/7 கிடைக்கும். 7/91 7வது வாய்ப்பாட்டுல அடிச்சு கொடுத்தா 1/13 கிடைக்கும். அதே மாதிரி 7/77 7வது வாய்ப்பாட்டுல அடிச்சு கொடுத்தா 1/11 11/77 11வது வாய்ப்பாட்டுல அடிச்சு கொடுத்தா 1/7. இப்ப இங்க பாருங்க, நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம அடிச்சு கொடுத்துடலாமா? அப்ப இங்க இருக்கிற எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 1 மட்டும்தான். அப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறதோட மதிப்பு 1. ஆப்ஷன் ஏல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 92. பின்வரும் விகிதமுறு எண்களில் 3/4க்கும் 4/5க்கும் இடையே உள்ள எண் எது? இங்க கொடுக்கப்பட்டிருக்க 2 விகிதமுறு எண்களையும் நம்ம ஒரே பகுதி கொண்ட விகிதமுறு எண்களா மாத்திட்டா நமக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். இப்ப 4க்கும் 5க்கும் மீசியமா எடுத்தா 20. அப்ப 3/4 நம்ம எந்த நம்பரால மேலையும் கீழையும் பெருக்கணும்? 5ஆல. அப்போ 15/20 கிடைக்கும். அதே மாதிரி 4/5 மேலையும் கீழையும் 4ஆல பெருக்கிட்டா 16/20 கிடைக்கும். இங்க பாருங்க, 3/4னா 15/20, 4/5னா 16/20. இது ரெண்டுக்கும் நடுவுல நம்மளால நம்பர் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? பகுதியை இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி நம்ம மாத்திக்கலாம். 20க்கு அடுத்து இந்த 2 பகுதிகளையும் பொதுவா நம்ம 40ஆ மாத்த முடியும். அப்ப 3/4 மேலையும் கீழையும் 10ஆல பெருக்குங்க, 30/40 கிடைக்கும். 4/5 மேலையும் கீழையும் 8ஆல பெருக்குங்க, 32/40 கிடைக்கும். இப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல நம்மளால ஒரு விகிதமுறு என்ன சொல்ல முடியும்? அதுதான் 31/40. ஆப்ஷன் பி ல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 93. கியூபிக் ரூட் ஆஃப் 729 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 டிவைடட் பை கியூபிக் ரூட் ஆஃப் 1000 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 இன் மதிப்பு. இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே கியூபிக் ரூட் மற்றும் ஸ்கொயர் ரூட். அப்போ நம்ம கனமூலமும் வர்க்க மூலமும் தெரிஞ்சிருந்தா இந்த கணக்கை ஈஸியா தீர்த்தரலாம். இப்போ 729ஓட கனமூலம் என்ன? 9. 81ஓட வர்க்கமூலம் 9. அப்போ தொகுதியில 9 - 9 வந்துரும். அதே மாதிரி பகுதியில பாருங்க, 1000ஓட கனமூலம் 10, 64ஓட வர்க்கமூலம் 8. அப்ப பகுதியில 10 - 8 கிடைச்சிரும். இப்ப இத கழிச்சா 0/2 கிடைக்கும். 0/2 அப்படிங்கிறது 0 தான். அதாவது 0வை எந்த எண்ணால வகுத்தாலும் 0 தான் கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ 0 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. இங்க தொகுதியில 0 வந்திருக்கனால நமக்கு விடை 0.
இதுவே பகுதியில வந்திருந்தா அது வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு வந்திருக்கும். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வினா எண் 94. ஒரு சமபக்க முக்கோணம் டேஷ் கோணத்தை பொறுத்து கோண சமச்சீர் உடையது. ஒரு முக்கோணத்தோட மொத்த கோணம் 180 டிகிரி. அப்ப சமபக்க முக்கோணத்துக்கும் மொத்த கோணம் 180 டிகிரியா தான் இருக்கும். 3 பக்கங்களும் சமமா இருந்தாதான் அதை நம்ம சமபக்க முக்கோணம்னு சொல்லுவோம். 3 பக்கங்களும் சமமா இருந்தா கண்டிப்பா 3 கோணங்களும் சமமா தான் இருக்கணும். அப்போ முக்கோணத்தோட மொத்த கோணத்தை நம்ம 3ஆல வகுத்துட்டா முக்கோணத்தோட ஒரு கோணம் நமக்கு கிடைச்சிரும். அப்போ 180 டிவைடட் பை 3 60 டிகிரி. அப்போ ஒவ்வொரு 60 டிகிரிக்கும் முக்கோணம் கோண சமச்சீரை பெற்றிருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ 60 டிகிரி அப்படிங்கறது தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 95. பின்வரும் அளவுகளில் எவை ஒரு முக்கோணத்தின் பக்கங்களாக அமையாது? முக்கோணத்தோட பக்கங்களா அமையணும்னா அந்த பக்கங்கள் முக்கோண சமனின்மை விதி, அதாவது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரத்தை பூர்த்தி பண்ணணும். ஏதாவது 2 பக்கத்தை எடுத்து கூட்டி பார்த்தா அந்த கூடுதல் 3ஆவது பக்கத்தை விட அதிகமா இருக்கணும். அப்பதான் முக்கோண சமனின்மை விதி பூர்த்தி செய்யப்படுதுன்னு அர்த்தம். இங்க முக்கோணத்தின் சமனின்மை பண்பு இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னா, கொடுக்கப்பட்டிருக்க அளவுகள்ல சிறிய அளவுகளை எடுத்து நம்ம கூட்டும் போது பெரிய அளவான 3ஆவது பக்கத்தை விட அந்த சிறிய அளவுகளோட கூடுதல் இருக்கணும். இப்படி நம்ம செக் பண்ணோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். செக் பண்ணி பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அளவுகளை பாருங்க. இதுல சிறிய அளவுகள் முதல் 2 இடத்துல கொடுத்திருக்காங்க. இப்ப 8ஐயும் 9ஐயும் கூட்டினா 17. இது 3ஆவது பக்கமான 10 விட அதிகம்தான். அதே மாதிரி நீங்க 9ஐயும் 10ஐயும் கூட்டி பார்த்தாலும் 19, அது மற்றொரு பக்கமான 8 விட அதிகம்தான். அப்ப இந்த அளவுகள் முக்கோண சமனின்மை விதிய பூர்த்தி செய்யுது. ஆப்ஷன் பி பாருங்க. 4ஐயும் 6ஐயும் கூட்டினா 10, இது 5 விட பெருசு. அதே மாதிரி 4ஐயும் 5ஐயும் கூட்டினா 9, இதுவும் மற்றொரு பக்கமான 6 விட பெருசுதான். அப்ப இந்த அளவுகளும் முக்கோணத்தோட சமனின்மை விதிய பூர்த்தி செய்யுது. ஆப்ஷன் சி பாருங்க. 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7, அது 5 விட அதிகம். அப்ப இந்த இடத்துலயும் முக்கோணத்தோட சமனின்மை விதி பூர்த்தி ஆகுது. ஆப்ஷன் டி பாருங்க. 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3, இது 3ஆவது பக்கத்தை விட அதிகமா இல்ல, அதுக்கு சமமா இருக்கு. அதே மாதிரி வேற ஏதாவது 2 பக்கத்தை எடுத்து கூட்டி பாருங்க. 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5, ஆனா இந்த கூடுதல் 3ஆவது பக்கத்தை விட அதிகமா இருக்கு. ஆனா நமக்கு என்ன வேணும்? எப்படி எடுத்து கூட்டினாலும் 2 பக்கங்களோட கூடுதல் 3ஆவது பக்கத்தை விட அதிகமா வரணும். ஆனா இங்க ஒரு இடத்துல அது சமமா வர்றனால நம்மளால முக்கோண சமனின்மை விதி இங்க பூர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 96. 3ஆம் கால்வட்ட பகுதியில் அமையும் புள்ளியின் ஆய அச்சு தொலைவுகள் என்ன? ஒரு வரைபடத்தால நம்ம 4 கால் பகுதியா பிரிச்சா 3ஆவது கால்வட்ட பகுதியில புள்ளிகள் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே கிராஃப் ஷீட்ல கால்வட்டங்களை நீங்க குறிக்கும் போது கடிகார சுற்றின் எதிர் திசையில தான் குறிச்சிட்டு வரணும். அப்போ முதல் கால்வட்ட பகுதியில 2 நம்பருமே பிளஸ்ஸா இருக்கும், அதாவது 0 விட அதிகமா இருக்கும். இப்ப XYன்னு எடுத்துக்கிட்டோம்னா Xம் 0 விட அதிகம் தான், Yயும் 0 விட அதிகம் தான். அது X கிரேட்டர் தன் 0, Y கிரேட்டர் தன் 0 நம்ம எழுதிக்கலாம். அதுவே இரண்டாவது கால் பகுதியில பாருங்க. X இந்த இடத்துல மைனஸா இருக்கும், அப்போ X லெஸ் தென் 0. ஆனா Y 0 விட அதிகமா இருக்கும், அப்போ X லெஸ் தென் 0, Y கிரேட்டர் தன் 0. மூன்றாவது கால்வட்ட பகுதியில X மற்றும் Y நெகட்டிவ் நம்பரா இருக்கும். இப்ப X less than 0, Y less than 0. நான்காவது கால்வட்ட பகுதியில பாருங்க. X பிளஸ்ஸா இருக்கும், Y மைனஸா இருக்கும். அப்போ X greater than 0, Y less than 0வா இருக்கும். இங்க நமக்கு மூன்றாவது கால்வட்ட பகுதி தான் கேட்டிருக்காங்க. மூன்றாவது கால்வட்ட பகுதினா X, Y ரெண்டுமே less than 0வா இருக்கணும்.
அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 97. a = 3 b = 2 எனில் a பவர் b மைனஸ் b பவர் a வின் மதிப்பு என்ன? இங்க a மற்றும் b க்கு மதிப்புகளை கொடுத்துட்டாங்க. அதை இந்த இயற்கணித கோவையில நம்ம பிரதியிட்டா போதும். a பவர் b னா 3 பவர் 2, b பவர் a னா 2 பவர் 3, 3 பவர் 2 னா 9, 2 பவர் 3 னா 8, 2 கழிச்சுட்டா 1. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 98. 3 அடுத்தடுத்த ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் 75 எனில் அவற்றுள் மிகச்சிறிய எண் டேஷ். 3 அடுத்தடுத்த ஒற்றை இயல் எண்கள்னா நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? முதல் எண்ணை x ன்னு எடுத்துக்கிட்டா அடுத்த எண்ணை x+1 எடுக்கணுமா x+2 எடுக்கணுமா? x+2 தான் எடுக்கணும். ஏன்னா ஒற்றை இயல் எண்ணு சொல்லும் போது xக்கு அடுத்த நம்பருக்கும் அடுத்த நம்பர் தான் நமக்கு வேணும். இப்ப உதாரணத்துக்கு 3 கூட 2 கூட்டினாதான் அடுத்த ஒற்றை இயல் எண்ணான 5 கிடைக்கும். அப்ப நம்ம x எடுத்துட்டோம்னா அது கூட 2 கூட்டி தான் அதுக்கு அடுத்த ஒற்றை இயல் எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 3 அடுத்தடுத்த ஒற்றை இயல் எண்கள் எது? x, x+2, x+4. இதுல மிகச்சிறிய எண் எது? x தான். அப்ப இங்க நம்ம x ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இது 3ஐயும் கூட்டினா 75 கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க. இங்க 3x இருக்கனால அதை கூட்டி நம்ம 3x ன்னு போட்டுக்கலாம். இங்க மாறிலிகள் 2 மற்றும் 4 இருக்கு, அதை கூட்டிட்டா 6. அப்ப 3x = 75, கூட்டல்ல இருக்க 6 வலது பக்கமா போகும்போது கழித்தல்ல போயிரும். அப்ப 75 - 6 கழிச்சுட்டா 69. நமக்கு x மதிப்பு தான் வேணும். அப்ப x = 69/3 எழுதிக்கலாம். 3ஆல வகுத்துட்டா 23. அப்ப இங்க மிகச்சிறிய எண் x ஓட மதிப்பு 23. ஆப்ஷன் B ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 99. சாய் சதுரத்தின் பரப்பளவு 50 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் மூலைவிட்டங்களின் பெருக்கற்பலன் என்ன? சாய் சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 சூத்திரங்கள் இருக்கு. அடிப்பக்கமும் உயரமும் கொடுக்கப்பட்டிருந்தா b × h. இன்னொரு சூத்திரம் என்னன்னா மூலைவிட்ட அளவுகள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும் போது 1/2 × மூலைவிட்டங்களோட பெருக்கற்பலன்னா அதோட பரப்பளவு கிடைச்சிரும். இங்க பரப்பளவு கொடுத்துட்டாங்க, மூலைவிட்டங்களோட பெருக்கற்பலன் கேட்டிருக்கனால நம்ம 2வது சூத்திரத்தை பயன்படுத்துவோம். சாய் சதுரத்தோட பரப்பளவு 1/2 × d1 × d2 = 50 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு d1 × d2 தான் வேணும். அப்ப வகுத்தல்ல இருக்க 2 வலது பக்கமா அமிச்சோனா பெருக்கல்ல போயிரும். அப்ப 50 × 2 கிடைக்கும். அப்ப d1 × d2 = 100. அப்ப ஆப்ஷன் சி 100 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 100. ஒரு சாலையானது 45 ஆட்களை கொண்டு 16 மணி நேரங்களில் சீரமைக்கப்படுகிறது. இவ்வேளையானது மேலும் 8 மணி நேரம் நீட்டிக்கப்படுகிறது எனில் எத்தனை ஆட்கள் குறைக்கப்பட வேண்டும்? இங்க வேலை செய்கிற நேரம் அதிகப்படுத்துறாங்க. அப்படி அவங்க அதிகப்படுத்தும் போது ஆட்களோட எண்ணிக்கை குறைவாவே நமக்கு போதும். அப்போ ஒரு தரவை சார்ந்த மற்றொரு தரவு 1 அதிகரிக்கும் போது 1 குறைஞ்சதுன்னா இதை நம்ம எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஆட்கள் 45 இருக்கும்போது 16 மணி நேரத்துல இந்த வேலை முடியுது. இதுவே மணி நேரம் 8 நீட்டிக்கப்படுது. அதாவது ஆல்ரெடி 16, அது கூட 8 கூட்டுறாங்க. அப்ப மொத்தம் 24 மணி நேரமா மாறுது. அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 45 × 16 = x × 24. நமக்கு x தான் வேணும். அப்ப x = 45 × 16 / 24. இப்போ 16ஐயும் 24ஐயும் 8வது வாய்ப்பாடுல அடிச்சு கொடுத்தா 2/3 நமக்கு கிடைக்கும். அப்ப 45 × 2/3. 3ஐயும் 45ஐயும் 3வது வாய்ப்பாடுல அடிச்சு கொடுத்துட்டா 1 3 15 45. அப்ப மீதி இருக்கிறது 15 × 2, 2ஐயும் பெருக்கிட்டா 30. அப்போ
24 மணி நேரத்துல சீரமைப்பு பணிய முடிக்க தேவையான ஆட்களோட எண்ணிக்கை 30 பேர். இங்க எத்தனை ஆட்கள் குறைக்கப்பட வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அப்ப குறைக்கப்பட வேண்டிய ஆட்களின் எண்ணிக்கை 45 - 30 15. ஆப்ஷன் 7 இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 101. பின் வருவனவற்றுள் எது விகிதமுறா எண்? விகிதமுறை எண்ணா எப்படி இருக்கணும்? a/b அப்படிங்கிற வடிவத்துல அந்த எண்ணை எழுதணும். அதே நேரத்துல b ≠ 0வா இருக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்க. இந்த 0வை நம்மளால a/b அப்படின்னு எழுத முடியும். 0/1 எழுதணும்னா இந்த அமைப்பு நமக்கு கிடைச்சிரும். அப்படி எழுதும்போது பகுதியில் இருக்கக்கூடிய b 0வா இல்லாம இருக்கணும். அப்ப இது ஒரு விகிதமுறு எண் தான். அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்க. 22/7. இது ஏற்கனவே a/b அப்படிங்கிற ஃபார்ம்ல தான் இருக்கு. அதே நேரத்துல பகுதியில் இருக்கக்கூடிய b 0வாவும் இல்ல. அது மட்டும் இல்லாம இத நம்ம தசம வடிவத்துல எழுதும் போது 3.14 அப்படின்னு ஒரு முற்று பெறக்கூடிய தசம இலக்கங்களை வச்சிருக்கு. அப்ப இதுவும் ஒரு விகிதமுறு எண் தான். ஆப்ஷன் டி பாருங்க. 3.14. இது ஒரு தசம எண். அதே நேரத்துல தசம இலக்கங்கள் முற்று பெற்று இருக்குது. அப்ப இதுவும் ஒரு விகிதமுறு எண் தான். ஆப்ஷன் பி பாருங்க. பை. இந்த பைய ஒரு வட்டத்தோட சுற்றளவுக்கும் அதோட விட்டத்துக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பையோட மதிப்பு 3.142 அப்படின்னு முற்று பெறாமல் போய்கிட்டே இருக்கனால இது ஒரு விகிதமுறா எண். அப்போ ஆப்ஷன் பி தான் இங்க சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 102. 1/0.2க்கு சமமானது டேஷ். இங்க பகுதியில தசம இடங்கள் இருக்கனால நம்ம 10ஆல மேலையும் கீழையும் பெருக்கலாம். அப்படி பெருக்குனா நமக்கு 10/2 அப்படின்னு கிடைக்கும். இத வகுத்துட்டா விடை 5. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 103. ஒரு பையில் 50 பைசா, 25 பைசா மற்றும் 10 பைசா நாணயங்கள் முறையே 5:9:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மொத்த மதிப்பு ரூபாய் 309 எனில் 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த விகிதத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம x அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 50 பைசா நாணயம் 5x அப்படிங்கிற எண்ணிக்கையில இருக்கு. 25 பைசா 9x அப்படிங்கிற எண்ணிக்கையில இருக்கு. 10 பைசா 4x அப்படிங்கிற எண்ணிக்கையில இருக்கு. அப்ப இது எல்லாமே நம்ம ரூபாயா மாத்தணும்னா அந்தந்த விகிதங்களோட அந்த பைசாவோட வேல்யூவை நம்ம பெருக்கணும். அப்படி பெருக்கிட்டா நமக்கு 5x × 0.50னா 2.5x கிடைச்சிரும். அதே 9x × 0.25னா 2.25x அப்படின்னு கிடைச்சிரும். 4x × 0.10 பெருக்குனா 0.4x அப்படின்னு கிடைச்சிரும். இதோட மொத்த கூடுதல் என்னன்னு சொல்லிருக்காங்க? ரூபாய் 309. இப்போ இங்க தசமத்துல இருக்க எண்களை கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்குது? 5.15x. நமக்கு x மதிப்பு தான் வேணும். அப்போ 5.15 வலது பக்கமா எழுதிக்கலாம். அப்ப 309/5.15. பகுதியில 2 தசம இடங்கள் இருக்கனால கீழையும் மேலையும் 100ஆல பெருக்கிட்டா 30,900/515. இத நம்ம கேன்சல் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிறது 60. அப்போ எக்ஸோட மதிப்பு 60. இங்க நமக்கு 50 பைசா நாணயங்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 50 பைசா நாணயங்களோட எண்ணிக்கை நம்ம 5x வச்சிருந்தோம். அப்ப 5 × 60 300. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 104. பின் வருவனவற்றுள் எது மிகச் சிறியது? இங்க ஒரு எண் பின்ன வடிவல இருக்கு. 2 எண்கள் சதவீதமா கொடுத்திருக்காங்க. ஒரு எண் தசமத்துல கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரே மாதிரியா நம்ம மாத்திக்கிட்டாதான்
நமக்கு வரிசைப்படுத்துறது எளிமையா இருக்கும். இங்க கொடுத்திருக்க எண்கள் எல்லாமே நம்ம தசம எண்களா மாத்திக்கலாம். இப்ப 7/8 தசமத்துல மாத்தினோம்னா 0.875, 15% அப்படிங்கறத தசமமா மாத்தினோம்னா 0.15, 1% அப்படிங்கறத தசமத்துல மாத்தினா 0.01, 0.75ங்கிறது ஏற்கனவே தசமத்துல தான் இருக்கு. இப்ப இந்த எண்கள் எல்லாம் ஏறு வரிசைப்படுத்துங்க. இந்த வரிசையிலேயே மிக சிறியது எது? 0.01, அதாவது 1%. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 105. 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பு கொண்ட ஒரு அரைவட்டத்தினை முழுவட்டமாக மாற்றினால் அதன் சுற்றளவு டேஷ். இங்க அரைவட்டத்தோட பரப்பளவு கொடுத்திருக்காங்க. அதிலிருந்து நம்ம 6 அளவை கண்டுபிடிச்சு முழுவட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். அரைவட்டத்தோட பரப்பளவு ஈக்குவல் டு 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பரப்பளவுக்கான ஃபார்முலா πr²/2 ஈக்குவல் டு 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்க பைக்கு பதிலா 22/7 போட்டுக்கலாம். இன்டூ r² நம்ம கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்க நமக்கு r² தான் வேணும். அப்ப அதை மட்டும் இடது பக்கமா வச்சுட்டு மத்ததெல்லாம் வலது பக்கமா கொண்டு போனா 308 இன்டூ 2 இன்டூ 7 டிவைடட் பை 22. 22ஐயும் 308 அடிச்சு கொடுத்துட்டா 14. அப்ப 14 இன்டூ 2 இன்டூ 7 இருக்கும். 2ஐயும் 7ஐயும் பெருக்கினாலும் 14 தான். அப்ப r² இஸ் ஈக்குவல் டு 14 இன்டூ 14. அப்ப r இஸ் ஈக்குவல் டு 14. அப்ப இங்க r அளவு 14 சென்டிமீட்டர் நமக்கு கிடைச்சிருச்சு. முழு வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr அலகுகள். 2 இன்டூ பைக்கு பதிலா 22/7, rக்கு பதிலா 14. 7ஐயும் 14ஐயும் அடிச்சு கொடுத்துட்டா 2 இன்டூ 22 இன்டூ 2 88 சென்டிமீட்டர். அப்ப ஆப்ஷன் பி 88 சென்டிமீட்டர் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 106. இரட்டைப்படை பகா எண்களின் சராசரி. பகா எண்கள் அப்படின்னா ஒரு எண் ஒன்றாலும் தன்னாலும் மட்டுமே வகுப்பட்டால்தான் அந்த எண்களை நம்ம பகா எண்கள், அதாவது பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பகா எண்கள் எது எது? 2, 3, 5, 7, 11 தொடர்ந்துட்டே போகும். இங்க இரட்டை படையில வரக்கூடிய ஒரே ஒரு எண் 2 மட்டும்தான். இந்த 2 மட்டும்தான் இரட்டை படை பகா எண். இதோட சராசரி கண்டுபிடிச்சாலும் அது 2 தான். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 107. ஒரு இருசம பக்க செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் 10√2 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு டேஷ். இங்க இரு சமபக்க செங்கோண முக்கோணம்னு சொல்லிட்டாங்க. செங்கோண முக்கோணம்னு சொன்னா நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம். பிதாகரஸ் தேற்றம் என்னது? எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர். இங்க இரு சமபக்க முக்கோணம்னு கொடுத்துட்டனால கண்டிப்பா எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் சமமாதான் இருக்கும். இந்த சமமான பக்கங்களை நம்ம ஏன் வச்சுக்கலாம். அப்போ a² பிளஸ் a² ஈக்குவல் டு கர்ணத்துக்கு பதிலா 10√2 கொடுத்திருக்காங்க. அப்ப 10√2 தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்க 2 தடவை a² இருக்கனால அது 2a² ஆயிரும். ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் பண்ணா 100, √2 ஸ்கொயர் பண்ணா √2 2வும் கேன்சல் ஆகி 2ன்னு கிடைக்கும். 2ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா a² ஈக்குவல் டு 100. அப்ப ஏவோட மதிப்பு 100க்கு வர்க்கமூலம் எடுத்தா 10. அப்போ எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் கண்டிப்பா 10 தான் இருக்கும். இங்க அந்த முக்கோணத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவுக்கான சூத்திரம் என்ன? 1/2 இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இங்க அடிப்பக்கமும் உயரமும் ரெண்டுமே சமம் தான், 10. அப்ப 1/2 இன்ட்டு 10 இன்ட்டு 10. 10ஐயும் 10ஐயும் பெருக்கிட்டா 100. இப்ப 1/2 இன்ட்டு 100னா 50. அப்ப இரு சம பக்க முக்கோணத்தோட பரப்பளவு 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 108.
பின் வருவனவற்றுள் எது பல்லுறுப்புக்கோவை அல்ல? பல்லுறுப்புக்கோவை அப்படின்னா மூன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகளோட இருக்கக்கூடிய இயற்கணித கோவைகளை தான் பல்லுறுப்புக்கோவைகள்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பல்லுறுப்புக்கோவைகளோட உறுப்புகளோட அடுக்கு குறை எண்களா இருந்தா அது ஒரு பல்லுறுப்புக்கோவை கிடையாது. நீ பாருங்க, ஆப்ஷன் B ல x+1/x கொடுத்திருக்காங்க. இதுல இந்த 1/x நம்ம x⁻−1 எழுதிக்கலாம். படி எப்பவுமே மைனஸ் நம்பர்ல வரக்கூடாது. வந்துச்சுன்னா அது பல்லுறுப்புக்கோவை கிடையாது. அப்ப ஆப்ஷன் B தான் இங்க சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 109. a+b = 8 மற்றும் a-b = 7 எனில் a² + b² என்ன? இங்க நமக்கு a+b கொடுத்திருக்காங்க. a+b னா அத நம்ம a+b² ஃபார்முலால போட்டு விவரிச்சு எழுதிக்கலாம். a+b² னா 8². a+b² ஃபார்முலா a² + b² + 2ab = 8² னா 64. இதே மாதிரி a-b க்கு எழுதுங்க. a-b² = 7². அப்போ a² + b² - 2ab = 49. இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் கூட்டுங்க. நமக்கு a² + b² தான் வேணும். அப்ப பெருக்கல்ல இருக்க 2 வலது பக்கமா அமிச்சோம்னா வகுத்தல்ல வரும். அப்ப 113/2. இத நம்ம கேன்சல் பண்ணனும்னா நமக்கு 56.5ன்னு தசமத்துல கிடைக்கும். ஆனா இங்க விடைகள் முழு எண்ணா இருக்கு, அப்புறம் கலப்பு பின்னமா இருக்கு. அப்போ இந்த 113/2ங்கிற தகா பின்னத்தை நம்ம கலப்பு பின்னமா மாத்திரலாம். கலப்பு பின்னமா மாத்துனா 56 1/2 தான் விடையா இருக்கும். அப்ப ஆப்ஷன் D தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 110. 2 × 2 × 2 etc n முறை = 1024 எனில் n = என்ன? இந்த 1024க்கு பகா காரணிகளை அதுவும் 2 வச்சு மட்டுமே கண்டுபிடிங்க. 2 10 கிடைக்குது. இங்க n முறை 2 போட்டிருக்காங்க. அதை நம்ம 2n எழுதிக்கலாம். = 1024 2/10 எழுதிக்கலாம். அடிவான முறை மாறி இருக்கனால அடுக்குகளை சமப்படுத்தினா n = 10. அப்ப ஆப்ஷன் C தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 111. ஒரு பேருந்து 90 நிமிடங்களில் 54 கிலோமீட்டர் பயணம் செய்கிறது. பேருந்தின் வேகம் எவ்வளவு? இங்க நிமிடங்கள் மற்றும் கிலோமீட்டர்ல கணக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா விடை மீட்டர்/வினாடியில கொடுத்திருக்காங்க. அப்போ இத நம்ம மீட்டர்/வினாடியில தான் கண்டுபிடிக்கணும். வேகத்துக்கான சூத்திரம் தொலைவு/நேரம். தொலைவுங்கிறது 54 கிலோமீட்டர். அதை மீட்டரா மாத்துறதுக்காக 1000ஆல பெருக்கணும். டிவைடட் பை நேரம் 90 நிமிடங்கள். அது வினாடியா மாத்தணும்னா 90 × 60. கீழே இருக்கக்கூடிய 2 0க்கு மேல இருக்கக்கூடிய 2 0 அடிச்சு கொடுத்துடலாம். 6ஐயும் 540 அடிச்சு கொடுத்துட்டா 90/9 கிடைக்கும். இது ரெண்டையும் வகுத்துட்டோம்னா 10. அப்போ அந்த பேருந்தோட வேகம் 10 மீட்டர்/வினாடி. ஆப்ஷன் B தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 112. கீழ்காணும் படம் ஊசலின் அளவுகளை குறிக்கிறது. குண்டானது A யிலிருந்து C க்கு செல்ல எடுத்துக்கொள்ளும் காலம் T1 மற்றும் C யிலிருந்து O க்கு செல்ல எடுத்துக்கொள்ளும் காலம் T2. இந்த தனி ஊசலின் அலைவு காலம் என்ன? அலைவு காலம் அப்படின்னா என்னன்னா, இந்த தனி ஊசல் A அப்படிங்கிற புள்ளியில ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் Aக்கு வந்து நிக்கிறது தான் ஒரு முழு அலைவு அப்படின்னு சொல்ல முடியும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? A ல இருந்து C வரைக்கும்னா T1, C ல இருந்து O வரைக்கும்னா T2 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம A ல இருந்து O வரைக்கும் உள்ள காலமும் O ல இருந்து B வரைக்கும் உள்ள காலமும் இங்க சமம்தான். ஏன்னா அது சம தொலைவுல இருக்கு. அப்போ நம்ம AO கண்டுபிடிக்கணும்னா AC பிளஸ் CO கூட்டினா போதும். இப்போ AC T1 CO T2 ரெண்டையும் கூட்டிட்டா T1 பிளஸ் T2.
இப்ப நமக்கு ஏல இருந்து பி வரைக்குமான அலைவு காலம் வேணும் அப்படின்னா ஏஓ பிளஸ் ஓபி. ஏஓ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், T1 பிளஸ் T2. ஓல இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய அலைவு காலமும் ஏல இருந்து ஓ வரைக்கும் இருக்கக்கூடிய அலைவு காலமும் சமம் தான். அப்ப ஏஓ T1 பிளஸ் T2 இருந்தா ஓபியும் T1 பிளஸ் T2 தான். இத 2 டைம்ஸ் ஆஃப் T1 பிளஸ் T2 அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், முழு அலைவிற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம்னா ஏல ஆரம்பிச்சு ஏலையே நிக்கணும்னு. நம்ம இப்ப ஏல இருந்து பி வரைக்கும் உள்ள அலைவு காலம் கண்டுபிடிச்சிட்டோம். திரும்ப பில இருந்து ஏ வரைக்கும் போகணும்னா இதே அலைவு காலம் தான் அதுக்கு ஆகும். அப்ப அந்த முழு அலைவு காலத்தை ஏபி பிளஸ் பிஏ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏபிங்கிறது 2 இன்டூ T1 பிளஸ் T2 இருந்துச்சுன்னா பிஏவும் 2 இன்டூ T1 பிளஸ் T2 தான். ரெண்டையும் கூட்டிட்டா 4 இன்டூ T1 பிளஸ் T2. அப்ப ஆப்ஷன் டி 4 இன்டூ T1 பிளஸ் T2 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 113. 30 டிகிரி செல்சியஸில் உள்ள 1 லிட்டர் நீர் 50 டிகிரி செல்சியஸில் உள்ள 1 லிட்டர் நீருடன் கலக்கப்படுகிறது. கலவையின் வெப்பநிலை என்ன? 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய நீர் கூட 50 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய அதே அளவு நீர் சேர்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒன்றோட ஒன்று நம்ம சேர்க்கும் போது எப்பவுமே வெப்பநிலை குறையாது. அதே நேரத்துல இது 30 அது 50ங்கறனால ரெண்டும் சேர்த்து 80 டிகிரி செல்சியஸாவும் மாறாது. அந்த நீரோட வெப்பநிலை அந்த 30 டிகிரி செல்சியஸுக்கும் 50 டிகிரி செல்சியஸுக்கும் இடையில தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 114. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் மிக குறைவான வெப்பநிலை எது? இங்க பாருங்க, 1 கெல்வின், 1 டிகிரி செல்சியஸ், 1 டிகிரி ஃபாரன்ஹீட்னு கொடுத்திருக்காங்க. இது மூணையும் ஒரே அலகுல நம்ம மாத்திக்கிட்டாதான் நமக்கு ஒப்பிடுவதற்கு எளிதா இருக்கும். கொடுக்கப்பட்டிருக்க எல்லா அளவுகளையுமே செல்சியஸ்ல மாத்துறதுதான் எளிமையான முறை. 1 கெல்வின் அப்படின்னா -272.15 டிகிரி செல்சியஸ். இது நமக்கு எப்படி கிடைக்கும்? 0 கெல்வின் அப்படிங்கறத நம்ம -273.15 டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம் இல்லையா? இதுல இருந்துதான் 1 கெல்வின் அப்படின்னு வரும்போது ரெண்டு பக்கமும் 1 கூட்டினா -272.15 டிகிரி செல்சியஸ். இதே மாதிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸுக்காக மாத்துறதுக்கான ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலால நம்ம போட்டு பார்த்தா 1 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது -17.2 டிகிரி செல்சியஸ்னு கிடைக்கும். இப்போ ஆப்ஷன் பி ல இருக்க 1 டிகிரி செல்சியஸ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை ஏறுவரிசைப்படுத்துங்க. அப்போ இங்க மிக குறைவான வெப்பநிலை எது? 1 கெல்வின் அப்படிங்கிறது தான். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 115. ABC என்ற 3 பல்புகள் சாவி மற்றும் மின்கல தொகுப்புடன் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மின்சுற்றை உருவாக்குகிறது. சாவி ஆன் ஆகும் பொழுது என்ன நடக்கும்? இப்போ இந்த 3 பல்பு, சாவினா ஸ்விட்ச், மின்கல தொகுப்புனா பேட்டரி, இதெல்லாம் வச்சு தொடர் இணைப்புல நம்ம ஒரு மின்சுற்றை உருவாக்கணும்னா ஏ கடுத்து பி, பி கடுத்து சி அப்படின்னு பல்புகள் அமைஞ்சிருக்கும். இப்போ சாவியை நம்ம ஆன் பண்றோம், அதாவது ஸ்விட்ச் போட்டோம்னா இதுல என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்? முதல்ல பேட்டரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏ அப்படிங்கிற பல்பு தான் முதல்ல எரியும், அடுத்து பி, அடுத்து சி. இன்னொன்னு என்னன்னா, இது மூணுமே தொடர் இணைப்புல இருக்கனால மூணுக்குமே இந்த மின்னாற்றல் பகிர்ந்து அளிக்கப்பட்டு மூணுமே குறைவான ஒளிர்தலை தான் ஏற்படுத்தும். இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. சி பல்பு முதலில் எரியும்னு சொல்லிருக்காங்க. மின்கலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏ பல்பு தான் முதல்ல எரியும். அப்ப முதல் கூற்று தவறு. பி மற்றும் சி பல்புகள் ஒரே நேரத்தில் எரியும், பின்பு ஏ பல்பு சிறிது நேரம் கழித்து எரியும்னு சொல்லிருக்காங்க. இது தவறான கூற்று தான். ஏன்னா முதல்ல எரியறது ஏ பல்பா தான் இருக்கும். ஏ, பி மற்றும் சி என்ற அனைத்து பல்புகளும் ஒரே நேரத்தில் எரியும்னு சொல்லிருக்காங்க. இதுவும் தவறுதான். ஏ, பி மற்றும் சி என்ற வரிசையில் பல்புகள் எரியும். இது சரியான கூற்றுதான். ஏன்னா இந்த வரிசையில தான் அந்த தொடர் இணைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.
வினா எண் 116. ஒரு சமதள ஆடியின் முன்னால் 1 மீட்டர் தொலைவில் உள்ள மனிதன் அவன் பிம்பத்தில் இருந்து டேஷ் தொலைவில் இருப்பான். சமதள ஆடிக்கு முன்னாடி மனிதன் எவ்வளவு தொலைவுல இருக்கானோ அதே தொலைவுல தான் ஆடிக்கு பின்னாடி அவனோட பிம்பமும் தோன்றும். இப்ப ஆடிக்கு முன்னாடி நம்ம 1 மீட்டர் தொலைவுல நின்னோம்னா பிம்பம் ஆடியிலிருந்து உள்பக்கமா 1 மீட்டர் தொலைவுல இருக்கும். அப்போ அந்த மனிதனுக்கும் ஆடிக்கும் 1 மீட்டர் தொலைவு, ஆடிக்கும் பிம்பத்துக்கும் 1 மீட்டர் தொலைவுன்னு மொத்தம் 2 மீட்டர் தொலைவுல அவனோட பிம்பம் இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 117. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் மெய்பிம்பத்தை உருவாக்க பயன்படுத்துவது எது? கீழே கொடுத்திருக்கிற ஆடிகள்ல குழி ஆடி மட்டும்தான் மெய்பிம்பத்தை உருவாக்கும். இந்த மெய்பிம்பங்களை நம்மளால திரையிலையும் பிடிக்க முடியும். அப்ப ஆப்ஷன் ஏ குழி ஆடி மட்டும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 118. ஒரு மின்னோட்டத்தால் உருவாக்கக்கூடியவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடத்தியின் வழியா மின்னோட்டம் பாயும் போது எலக்ட்ரான்கள் மூலக்கூறுகளுக்கு இடையேயான அதிக உராய்வின் காரணமா மின்னாற்றல் வெப்ப ஆற்றலா மாற்றப்படும். இதுக்கு உதாரணம் தான் எலக்ட்ரிக் குக்கர், கெட்டில், கரண்ட் அடுப்பு, அயன் பாக்ஸ் இதெல்லாமே. அப்போ மின்னோட்டத்தால வெப்ப விளைவை உருவாக்க முடியும். அதே நேரத்துல கரைசல்கள் மின்சாரத்தை கடத்துறனால அந்த கரைசலின் வழியே மின்சாரம் பாயும் போதும் அதுல வேதி வினைகளும் உருவாகும். அப்ப மின்னோட்டம் பாயும் போது வேதி விளைவும் ஏற்படும். இதே மாதிரி மின்னோட்டங்கள் பாயும் போது காந்த விளைவுகளும் ஏற்படும். இதுக்கு உதாரணமா மின் மோட்டார், தொலைபேசி இது எல்லாமே நம்ம சொல்லலாம். அப்போ இங்க மின்னோட்டத்தால உருவாக்கக்கூடியவை வெப்ப விளைவு, வேதி விளைவு, காந்த விளைவு இது மூணுமே தான். அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 119. கீழ்கண்ட கரைசல்களில் எது மின்சாரத்தை கடத்தாது? அமில, கார மற்றும் உப்பு கரைசல்கள் மின்சாரத்தை எப்பவுமே கடத்தும். எலுமிச்சை சாறு மற்றும் வினிகர் இது ரெண்டுமே அமிலத்தை கொண்டு இருக்கக்கூடிய கரைசல்கள். அப்ப இது ரெண்டும் கண்டிப்பா மின்சாரத்தை கடத்தும். குழாய் நீர் அப்படிங்கிறது ஒரு தூய்மையான சேர்மம் கிடையாது. நிறைய உப்பு கரைசல்கள் கலந்திருக்கனால குழாய் நீரும் மின்சாரத்தை கடத்தும். ஆப்ஷன் டி ல கொடுத்திருக்க தாவர எண்ணெயில எந்த ஒரு உப்பும் இல்ல. அதே நேரத்துல இந்த தாவர எண்ணெயில எலக்ட்ரான்களும் இருக்காது. அதனால ஆப்ஷன் டி ல கொடுத்திருக்க தாவர எண்ணெய் தான் மின்சாரத்தை கடத்தாத கரைசல். அப்போ ஆப்ஷன் டி தாவர எண்ணெய் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 120. 2 மின்னோட்டம் பெற்ற பொருட்கள் ஒன்றுக்கொன்று மிக அருகில் கொண்டு வரும்போது டேஷ். இங்க 2 மின்னோட்டம் பெற்ற பொருட்கள் தான் சொல்லிருக்காங்க. அது நேர் மின்னூட்டமா எதிர் மின்னூட்டமா அப்படின்னு சொல்லல. அப்போ அந்த மின்னூட்டங்களோட வகையை பொறுத்து தான் அது ஒண்ணுக்கொண்ணு பக்கத்துல வரும்போது விலக்குமா இல்ல ஒன்றை ஒன்று ஈர்க்குமா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஆப்ஷன் சி ல இருக்கக்கூடிய அவைகள் பெற்றுள்ள மின்னூட்டங்களின் வகையை சார்ந்து அவைகள் விலகவோ அல்லது கவர்ந்து கொள்ளவோ செய்யலாம் அப்படிங்கறது தான் சரியான விடையா இருக்கும். ஒருவேளை 2 பக்கமுமே எதிர் மின்னூட்டங்களா அதாவது எலக்ட்ரான்களா இருந்தா அது ஒன்னை ஒண்ணு விலக்கி போயிரும். அதுவே ஒன்னு எலக்ட்ரானாவும் ஒன்னு புரோட்டானாவும் அதாவது ஒன்னு எதிர்மின் சுமை ஒன்னு நேர்மின் சுமையா இருந்துச்சுன்னா அது ஒன்றை ஒன்று கவர்ந்து கொள்ளவோ செய்யும். அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.